கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் நாளுக்கு நாள் தொடர் பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது. எந்த காலத்திலையும் பாஜக கூட சேரமாட்டேன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்மையில அந்தர்பல்ட்டி அடிச்சு பாஜக கூட இணைஞ்சிருக்காங்க, கூட்டணி வச்சிருக்காங்க. இதுல மிக முக்கியமா தற்போது டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா அவங்களுடைய செயல்பாடு தற்போது எந்த மாதிரியான நிலையில் அமைன்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஏன்னா கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் கூட பாஜக கூட்டணியில் போட்டியிருந்தாங்க. தற்போது அமித்ஷா அவர்கள் அதிமுக உட்கட்சி விவகாரத்தை நான் தலையிட மாட்டேன்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான சம்பவத்தை நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? பாரதிய ஜனதா கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தலின் போது எடப்பாடிக்காக கடைசி வரை காத்திருந்து எடப்பாடி பழனிசாமி முடியவே முடியாது, பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொன்னதுக்கு பின்னாடி தான் ஓபிஎஸ்ஸை கூப்பிட்டு நீங்கள் ராமநாதபுரத்தில் போய் நில்லுங்கன்னு சொன்னாங்க. அதே போன்றுதான் டிடிவியை கூப்பிட்டு தேனியில் போய் நில்லுங்கன்னு சொன்னாங்க. சசிகலா அவர்களை பொறுத்தளவில் அந்த தேர்தலில் ஒன்றுமே அவங்க சொல்லலை. அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்ற ஒரு கோஷத்தை தவிர அவங்க எதுவும் பேசலை. இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்குது என்று சொன்னால், தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற பேர்ல இதுக்குத்தான் ஆசைப்பட்டாயா பாலகுமாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி மகன் போய் சிக்கல்ல மாட்ட அந்நிய செலவாணி வழக்கில் மாற்ற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட, எடப்பாடிய சின்ன சம்பந்தி ராமலிங்க 7.5 கோடி முறைகேடாக பண விஷயத்தில் மாட்ட அமித்ஷா மிரட்டி உருட்டி எடப்பாடி பழனிசாமிய, அதாவது காதலிச்சது வேற ஆள, கல்யாணம் முடிச்சது கட்டாய கல்யாணம் முடிச்சது மாதிரி, இது கட்டாயமா தாலி கட்டி உட்கார வச்சது மாதிரி எடப்பாடி அன்னைக்கு கட்டாய தாலி கட்டி உட்கார வச்சது மாதிரி இந்த கூட்டணி உட்கார்ந்துருக்காங்க. இல்லை, எங்களை யாரும் மிரட்டி உருட்டெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அவர் உட்காந்துருக்க சைஸை பார்த்தாலே தெரியலையா? என்ன அமித்ஷா பேசுறாரு, நீங்க இந்திரா காந்தி கூட கலைஞர் கூட்டணி வச்சார், எம்ஜிஆர் கூட்டணி வச்சாங்க, அம்மா வச்சாங்க, சோனியா காந்தி கூட வச்சாங்க, வாஜ்பாய் கூட கலைஞர் கூட்டணி வச்சாரு, அம்மா வைத்திருந்தாங்க. தமிழ்நாட்டில் இந்திரா காந்தி கலைஞரை பேச விடாம கூட்டணின்னு சொல்லியிருக்காங்களா? வாஜ்பாய் அப்படி சொன்னாரா? கையாளாகத்தனமான ஆளா எடப்பாடி பழனிசாமி மாறினதுக்கு பின்னாடி ஏன் உங்களால ஒரு நிமிடம் மைக்க வாங்கி அமித்ஷா சொன்னார்ல, அதாவது எடப்பாடி தலைமை, எதுக்கு தலைமை? கூட்டத்துக்கு தலைமை. ஒரு பொதுக்கூட்டம் தான் தலைமை, அவைத்தலைவர் அவர்களேன்னு சொல்லுவான். அது மாதிரி அந்த தலைமையை தவிர தெளிவாக எடப்பாடி அமித்ஷா பேசினார். அதாவது எடப்பாடி தலைமை, ஆனால் கூட்டணி ஆட்சி அப்படின்னு பகிரங்கமா சொன்னாரு. வீராவேசமா பேசுற கேபி முனுசாமி வீரகுல மறவன், எப்பயுமே சிரிக்க மாட்டார். நரசிம்மராவ் தம்பி அவரு தொண்டர்களை தான் கோவிப்பாரு. ஆனா பக்கத்துல தான் உட்கார்ந்தார், மைக்க வாங்கி துணை பொதுச்செயலாளர் ஒரு நிமிஷம், இது எடப்பாடி தலைமையிலான அதிமுக கூட்டணி தான், கூட்டணி மந்திரிசபையில சொல்லியிருக்க வேண்டியதானே? தம்பி துறை விட்டு இப்ப சொல்ற, 4 நாள் கழிச்சு இப்ப எடப்பாடி பழனிசாமி சொல்றீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், டெல்லிக்கு போய் அமித்ஷாவை கூப்பிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் சொன்னது தவறுதாக பிரசுரமாகிவிட்டது, எடப்பாடி பழனிசாமியில தான் 2026 முதலமைச்சர், அவர் தலைமையிலான அதிமுக தான் கூட்டணி அப்படின்னு சொல்ல வைக்க முடியுமா உங்களால? யாரை ஏமாத்துறீங்க? தொண்டர்கள் தெளிவாயிட்டான். நான் என்ன சொல்றேன், இந்த கூட்டணி எங்கேயாவது கூட்டணி ஏற்பட்டா தொண்டர்கள் கிளை கழகத்திலிருந்து திருத்தணி டு கன்னியாகுமரி வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா வெடி போட்டுருவான். இந்த கூட்டணியை விரும்பி இருந்தா அதிமுக வேஷ்டியை காணா, தொண்டனை காணா, கொடியை காணா, எல்லாம் அமைதியா இருக்காங்க. யார் வீட்லயும் ஆம்பளை பிள்ளை பிறந்தா ரொம்ப வருத்தமா இருப்பாங்க. அந்த பேரை சொல்ல விரும்பல நான். யார் வீட்டில் ஆம்பளை பிள்ளை பிறந்தா வருத்தமா இருப்பாங்க, அது மாதிரி இருக்காங்க. கூட்டணின்றீங்கள, நல்ல செய்தி தானே. வா, அதிமுக தலைமை அலுவலகத்தில் வெடி போட்டு கொண்டாடி இருக்கோம்னாமா?
சாரசாரியா தமிழ்நாடு முழுவதும் அதிமுக மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள், தலைமைகள் நிர்வாகிகள், எடப்பாடி பெரிய கூட்டணி அமைச்சு விட்டார், வெற்றி கூட்டணி அமைத்து விட்டார், எடப்பாடி வாழ்கன்னு போஸ்டரும் எடப்பாடியை சந்திக்கிறதுக்கு சேலத்துக்கும் சென்னைக்கும் பறக்க வேணாமா? ஆம்பளை பிள்ளை பிறந்தா எல்லா வீட்லையும் சந்தோஷப்படுவான், ஆனா ஒரே ஒரு வீட்டில் பிறந்தா வருத்தப்படுவாங்க. அது மாதிரி இருக்காங்க, கூட்டணின்னு இருக்காங்க. ஆம்பளை பிள்ளைன்னு சொல்றீங்க, எடப்பாடி தான் சொல்றாரு தவிர எல்லா பேரும் வருத்தத்தோடு இருக்காங்களப்பா. கட்டாய கல்யாணம், நீ காதலிச்சது யார? விஜய. விஜய் கூட்டணி தான் உன் காதல். விஜயோட கூட்டணி வச்சு அந்த கூட்டணி அந்த கல்யாணம் சிறப்பா நடக்கும் நினைச்ச. ஆனா அமித்ஷா வந்து தூக்கிட்டு வந்து கட்டாய கல்யாணம் முடிச்சுட்டாங்க. தூக்கிட்டு வந்து கட்டாய கல்யாணம் முடிச்சதுதான் இந்த கல்யாணம் கூட்டணி. இதான் நான் விளக்கமா தொண்டர்களுக்கு சொல்ல விரும்புறேன். இப்போ நான் நிறைய பேசியிருந்தேன், கடந்த காலத்துலையும் பேசிட்டு தான் இருக்கேன். சாட்சி காலில் விழுந்து சண்டைக்காரன் காலில் விழுந்துட்டு போயிருக்கலாம். கட்சி ஓன் கட்சியில், எங்க கட்சி இப்போ நீங்கள் பற்றி என்ன பேசுறீங்கன்னு பேசுகிற எடப்பாடி. கட்சி உங்க கட்சி கிடையாது. அதிமுக என்ற மிகப்பெரிய கட்சிக்கு இந்த பொதுக்குழு உறுப்பினரை விலை கொடுத்து வாங்கி நீ சட்ட ரீதியாக தற்போது நீ அதிமுகன்னு உட்கார்ந்துருக்க. இதான் உண்மை நிலவரம். செங்கோட்டையினை காமித்து மிரட்டி அமித்ஷா உன் மகனை சிறைக்கு அனுப்ப மாட்டேன், நீ கூட்டணி வச்சாண்டு உன் மகனை காமிச்சு மிரட்டி, உன் சம்மந்தியை காமிச்சு மிரட்டி, செங்கோட்டையினை காமிச்சு மிரட்டி கட்டாய கல்யாணம் நடந்திருக்கு. விருப்பம் இல்லாத கல்யாணம் தான். இது எது வரைக்கும் போகும்னு சொல்ல முடியாது. இதான் நிலவரம். எங்கேயும் பாஜக காரன் அதிமுக எடப்பாடி தலைமையிலான கூட்டணிக்கு வேலை பார்க்க மாட்டான். தொண்டர்கள் பாஜக கூட்டணிக்கு விருப்பமா வேலை பார்க்க மாட்டான். இது இந்த நிலவரம் இதான். இப்ப இதுல இவர் சசிகலா காலில் விழுந்தவர் தான், காலில் விழுந்திருக்கலாம், அவங்களவே ஆலோசனை ஏற்றிருக்கலாம். ஓ பன்னீர்செல்வம் வந்து உனக்கு எதிரி இல்லை, எல்லாம் ஒரே ரத்தம் ஒரே கூட்டையில் உள்ள மட்டையை தான். டிடிவி உனக்கு வேற ஆள் இல்லை, டிடிவி தான் உனக்கு பரிந்துரை பண்ணது. திவாகர் உனக்கு பரிந்துரை பண்ணாரு, சசிகலாவுடைய சகோதரர். உங்களாம் வேற யாரும் இல்லை. நீங்களாம் உங்க வீட்டில் வரிசையா போய் உங்க வீட்டில் எல்லாம் காலையும் விழுந்துட்டு தான் பதவி பிரமாணம் நடத்தீங்க. நீங்க அண்ணா பெரியார் சமாதிக்கு போனீங்களா இல்லையான்னு தெரியாது. சசிகலா வீட்டில் அனைவரும் வீட்டில் டாக்டர், அங்க ஒரு டாக்டர் இருக்காரு, டாக்டரு. அவங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேர் வீட்லயும் அவங்க வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டியை முத கூட குளிப்பாட்டினவங்க நீங்க. இல்லைன்னு சொல்லணும், மிகைப்படுத்தி பேசல. அப்படி உயர்வான இடத்துல வச்சுட்டு ஏன் அவங்க காலில் விழுந்து, அமித்ஷா காலில் விழுந்து செருப்படி வாங்குறத விட இவங்க காலில் விழுந்து கட்சியை நடத்திட்டு போயிருக்கலாம். உங்களுக்குள்ள பெரிய மோதல் ஒன்றும் இல்லை. நீ வந்து நான் பொதுச்செயலாளர் இருந்துக்கிறேன்னு சொல்லலாம், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கலாம். ஏன் அவங்க தானே உன்னைய வந்து முதலமைச்சர் ஆக்குனாங்க. முதலமைச்சரை வந்து டிடி உன்னை ஒத்துக்கிட்டார்ல, ஓபிஎஸ் ஒத்துக்கிட்டார்ல, அவங்க ஏன் திரும்ப ஒத்துக்கிற மாட்டாங்களா? பேசுவதா விட்டு கொடுக்கும் மனப்பான்மை தான். விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை. மிகப்பெரிய அதிமுக கட்சியை பாஜக திட்டமிட்டு அழிக்க வர்றான். தொண்டர்கள் மிக பெரும்பான்மையா இருக்கக்கூடிய கட்சி அதிமுக. அந்த கட்சி வலிமையா இருந்தா டெல்லி உடைய கூட்டு மிரட்டுமா? டெல்லி உடைய கடத்தி கொண்டு வந்து கடத்தல் கல்யாணம் முடிக்குமா? நீ வலுவா தொண்டர்கள் இருந்தா, வலுவான பாதுகாப்பு இருந்தா உன்னை மிரட்ட முடியுமா? முடியாது. காரணம் என்ன? கட்சி இங்க சின்னாபின்னமா கிடக்கு. சின்னாபின்னமாக்குனது யாரு? பாஜக தான். இந்த கட்சியை சின்னாபின்னமா பிரிச்சு வைக்கிறது யாரு? இப்ப கட்டாய கல்யாணம் முடிச்சு வச்ச மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரே நாள்ல பாஜக நினைச்சா ஒண்ணு சேர்த்துறோம். இதே அமித்ஷாவால சேரவே மாட்டேன் பாஜக சொன்ன எடப்பாடியை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு வார்த்தை கூட பேச விடாம கூட்டணி ஆட்சிதான் சொல்லிட்டு போற அளவுக்கு அமித்ஷானால முடியுதுன்னா நான் சொல்றதா நீ கேட்கணும். சசிகலா கூப்பிடுங்க, ஓபிஎஸ் டிடிவி கூட தான் ஒன்றுபட்ட அதிமுக பாஜக நினைச்சால் செய்ய முடியும். ஆனா அவங்க அப்படி நினைக்கல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, இவங்க பிரிந்து இருக்கணும். பிரித்தது அவர்கள் தான், சேரக்கூடாது. அவங்க நினைச்சா சேர்க்க முடியும். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வடக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓட்டு சதவீத கணக்கை காமிச்சு வாக்கு இயந்திரத்தில் எலக்ட்ரானிக் மிஷின்ல கோளாறு பண்றதுக்கு
ஒரு சதவீத கணக்கை காட்டுறதுக்காக எடப்பாடியை செய்திருக்காங்க. அமித்ஷாவுடைய கனவு தமிழ்நாட்டில் பலிக்காது. நேற்றுக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தெளிவா பேசியிருக்காரு. எப்பயுமே தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இருக்காரு. இன்னைக்கு அக்கா தமிழிசை ஸ்டாலின் சொல்றாங்க அவுட் ஆஃப் தமிழ்நாடு. எப்படி நோட்டா விட கீழே ஓட்டு வாங்குற நீங்க எப்படி அவுட் ஆஃப்? நீங்க தான் அவுட் ஆஃப் தமிழ்நாடு, நீங்க தான் அவுட் ஆஃப் இந்தியா. நிதிஷ்குமாரும் சந்திரபாபுடைய தயவால் ஆட்சி நடத்துற மைனாரிட்டி நீங்க. தமிழ்நாட்டு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதலமைச்சர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அல்லது அருமையா பேசியிருக்காரு. நீ பெரிய படை பட்டாளா தமிழ்நாட்டில் சைமன் விஜய், சைமனை கூட சேர்த்து கூட்டுவா, விஜய கூட சேர்த்து கூட்டுவா, யாரையும் கூட்டுவா, டெல்லி இருந்து படை பட்டாளம் பரிவாரம் கூட வா, இங்க ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்றான்? 18% ஓட்டு வாங்கியிருக்கான், எடப்பாடி ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மிஷின்ல கோளாறு பண்ணிடலாம் அப்படின்னு திட்டம். அதனாலதான் தைரியமா நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்குன்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டு ஒவ்வொரு திமுக தொண்டனும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டிட்டு தொண்டனும் அந்த ஓட்டு மிஷினை அலசி ஆராய்ச்சிருவான், நோண்டிடுவான். சின்ன ஓட்டை கூட இருந்துச்சாக்க மிஷினை உடைச்சிருவான். இங்க வேலை பழிக்காது. வடக்க வச்சுக்க மிஷின்ல ஃப்ராடு பண்றது, எங்க வேணாலும் ஃப்ராடு பண்றது. இங்க ஒரு மிஷின் டெல்லி திரும்பாது, இங்க எந்த ஃப்ராடு பண்ண முடியாது. இது வேற அந்த கணக்குக்கு தான் எடப்பாடியை வச்சிருக்காரு. அதுல என்ன கணக்குன்னு கேட்டா, இந்த சதவீத கணக்கை காமிச்சு உங்களுக்கு 234 சீட்ல நீங்க 120 சீட்ல நின்றுக்குறீங்க, நாங்க ஒரு 80 சீட்ல கூட்டணி கட்சி கொடுப்போம்னு சொல்லிட்டு மிஷின்ல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, மராட்டியத்துல பண்ணது மாதிரி இங்க அவங்க ஒரு 30 சீட்ல எடப்பாடி ஜெயிக்கிற மாதிரி வேலையை பார்த்துட்டு 75 சீட்டு 80 சீட்டு 90 சீட்டு இவங்க பாஜக கூட்டணி அவங்க தலைமையிலான அணியை வெற்றி பெற வச்சுட்டு முதலமைச்சர் அவங்க யாரு நிர்மலா சீதாராமன் பாப்பானவோ, ஜெய்சங்கர் பாப்பானவோ அல்லது ஆடிட்டர் குருமூர்த்தி பாப்பானவோ போட்டுட்டு எடப்பாடியை துணை முதலமைச்சராரு. நீ ஒத்துக்கலையா? வரிசையா நிற்க ஆள் இருக்கு, செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி வரிசையா நிற்கிறாங்க முதலமைச்சர் துணை முதல்வருக்கு. வேற ஒரு ஆளை போட்டுருவேன். இது உங்க கணக்கு, அமித்ஷாவுடைய கணக்கு. இந்த கணக்கு இங்க பலிக்காது. இங்க வாக்குச்சாவடியில் தேர்தல் பணியாற்றுவதில் பக்தர் சொன்னது மாதிரி ஒரு சிங்கிள் டீயை குடிச்சிட்டு திமுக கார வேலை பார்க்குற மாதிரி யாரும் தேர்தல் வேலை பார்க்க முடியாது. ஓட்டு மிஷினை நாங்கள் எப்படி பாதுகாக்க முடியும்? ஓட்டு மிஷின் என்ன பண்ணுவோன்னு எங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் அமித்ஷாவுடைய சம்பவம் எதுவும் நடக்காது. நாங்கள் பெரிய சம்பவம் நடத்துவோம் தமிழ்நாட்டில், அது வேற. இப்போ இவங்க நிலைமை என்னன்னு கேட்டால், இது சசிகலாமாவுக்கும் தெரியும், டிடிவிக்கும் தெரியும், ஓபிஎஸ்க்கும் தெரியும். ஒன்று எங்களை அதிமுக ஒற்றுமைப்படுத்துங்க அப்படின்னு உங்க கோரிக்கை வச்சிருக்கணும். அந்த கோரிக்கையை வைக்க முடியாத நிலைமை இருக்கு. சரி, உங்களால ஒற்றுமைப்படுத்த முடியல, இந்த கூட்டணியில நீங்க சேர்ந்தா அசிங்கம் இல்லையா, அவமானம் இல்லையா? நான் சசிகலா, ஓபிஎஸ், டிடிவியை கேட்கிறேன். 3 பேர் என்ன குற்றச்சாட்டு சொன்னீங்க? எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணி விட்டார், நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டார், மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டார், தொண்டர்களுக்கு துரோகம் பண்ணிட்டார். எப்படி நாங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா ஒத்துக்குருவோம் சொல்லி தானே இந்த 3 வருஷம் 4 வருஷமா போராடிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க இந்த கூட்டணியில சேர்ந்து சசிகலாவும் ஓபிஎஸ் டிடிவிய நாங்க எடப்பாடி பழனிசாமிய நாங்க முதலமைச்சராக ஆக்க போறோம் அப்படின்னு சொல்லி 4 சீட்டை வாங்கிட்டு வந்து தாமரை சின்னத்திலேயோ பலாப்பழ சின்னத்திலேயோ குக்கர் சின்னத்திலேயோ வந்தா தமிழ்நாடு மக்கள் உங்களை மதிப்பாங்களா? நான் கேட்கிற கேள்விதான். தொண்டன் மன்னிப்பானா? உங்க நிலைமை என்ன? இப்ப நடந்துருச்சு. உங்களை தேசிய அமித்ஷா தெளிவா பேட்டியில சொல்லிட்டாரு, உள்கட்சி விவகாரங்களில் தலையிட மாட்டேன். அவர் தலையிட்டு தான், பாஜக தலையிட்டு தான் 3 நாளா பிரிச்சு வச்சிருக்கேன். அவங்க நினைச்சா சேர்க்க முடியும். நான் உங்களை நான் கூப்பிடவே இல்லை, டிடிவியை கூப்பிடல. சரியாக அமித்ஷா வந்தனைக்கு நெஞ்சு வலி போய் படுத்துக்கிட்டாரு. அமித்ஷா வந்தனைக்கு 1 வாரம் ஆயுர்வேத சிகிச்சை போய் படுத்துக்கிட்டாரு ஓபிஎஸ். சின்னம்மா சசிகலா இதுவரைக்கும் பேச்சே இல்லை. நான் என்ன கேட்கிறேன், நாட்டு மக்கள் தொண்டர்கள் உங்களை எதிர்பார்க்கிறான். எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியை சசிகலா ஆதரிக்கிறாரா இல்லையா?
ஓபிஎஸ் ஆதரிக்கிறாரா இல்லையா? டிடிவி ஆதரிக்கிறாரா இல்லையா? நீங்க மோடி ஆதரிங்க, அது வேறு. நீங்க 3 மோடி ஆதரிங்க, பாஜக ஆதரிங்க. தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் இந்த 4 ஆண்டு காலமாக உங்களை கட்சியிலே சேர்க்க மாட்டேன், கட்சிக்கு துரோகம் பண்றவர்கள் எடப்பாடி உங்களை சொல்றாரு. நீங்க இந்த கட்சியை சின்னாபனமாக்கி ஊழல் பெருமைகளை கையில வச்சு டெல்லி சர்க்காருக்கு அடிமை ஆயிட்டாரு நீங்க சொன்னீங்க. இப்ப இந்த 4 வருஷமா எடப்பாடி எதிர்த்து போராடிட்டு எடப்பாடியை முதலமைச்சராக்குறதுக்காக 3 பேரும் பாஜக கூட்டணி சேர்த்து வந்தால் உங்களை அதிமுக தொண்டன் நாட்டு மக்கள் மதிப்பார்களா, ஏற்றுக்கொள்வார்களா? இந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணும். நீங்க டிடிவிக்கு மிகப்பெரிய செல்வாக்கு தமிழ்நாடு பூரா இருக்குன்னா அவர் கோயம்புத்தூர்ல போய் நின்றுக்கலாம், அவர் பிறந்த தஞ்சாவூர்ல நிக்கலாம், மன்னார்குடியில, சென்னையில நிக்கலாம், தெற்க கோயில்பட்டி தேனிக்கு தான் வர்றாரு. அப்ப காரணம் என்ன? டிடிவிக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? நான் பகிரங்கமா உடைச்சு பேசுறேன். பாஜக என்ன செய்யறான்? ஜாதி ரீதியா வடக்க கட்சிகளை உடைக்கிறான். அவன் சாதி உட்பிரிவுகளை உடைச்சு சாதிய தலைவரை உருவாக்கி, சாதி இருந்தாதான் மதம் நிற்கும். அந்த மதத்தை நிறுத்துவதற்காக சாதி, அந்த சாதியை அரசியலாக பிரித்து அவனை மோத விட்டு அதன் மூலமாக பார்ப்பன ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கான RSS திட்டம் தான் இந்த திட்டம். வடக்கப்புறம் அதை பண்றான். தமிழ்நாட்டில் மட்டும் பண்ணவே முடியல, பண்ணவே முடியாது நம்முடைய ஸ்டாலின் பேசுறாருடா. காரணம் தமிழன். இங்கதான் ஜாதி பேரை பின்னாடி போடுறதுக்கு இன்னும் அச்சப்படுற ஊரு. நான் இன்னும் ஜாதிக்காரன் கேட்க முடியாம இருக்கேன், என்ன சொல்ல முடியாது, கேட்க முடியாத அளவுக்கு ஒரு நாகரிகமான தமிழ்நாடு. பெரியாருடைய உழைப்பால், அண்ணாவுடைய உழைப்பால் இந்த 50-60 ஆண்டு காலத்துல தான் பேருக்கு பின்னால் ஜாதி பேரை எடுத்துக்கிட்டான். நீ என்ன ஜாதின்னு கேட்க முடியாத நிலைமை இருக்கு. தமிழ்நாட்டில் தான் திராவிட இயக்க சித்தாந்தத்தால் RSS சித்தாந்தத்தை வீழ்த்திருக்கோம். அதனால என்ன நினைக்கிறான்? சாதிகளாக பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப அதற்கு இங்கே அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஒரு சாதிய துவேஷமாக நடந்து கொள்கிறார். அவர் நடக்க வைக்கிற RSS. அவர் என்ன இப்ப இங்க கொங்கு கவுண்டர்களோ முக்குளத்தோரோ அண்ணன் தம்பிகளாக தொழில் பண்றாங்க, இன்னும் கூட சம்பந்தம் ஜாடியில் முடிக்கிறாங்க, சகோதரத்துவமா இருக்காங்க, ஜாதி கிடையாது. இங்க அனைவரும் தமிழர்கள், திராவிடர்களா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனாலதான் இங்கே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஜாதி பெற சொல்லி யாரும் முதலமைச்சர் வர முடியாது. இங்க காரணம் தமிழனாக பார்ப்பான் ஸ்டாலினை, கலைஞரை, பக்தவச்சலத்தை, காமராஜரை, எம்ஜிஆரை, அம்மாவை தமிழர்களாக திராவிடர்களாக பார்ப்பான். அதனாலதான் இங்க ஜாதி நிக்கல, இன்னும் நிக்க முடியாது. அந்த அளவுக்கு உழைப்பு திராவிட இயக்கம், பொதுவுடைமை இயக்கம், தேசிய இயக்கத்துடைய உழைப்பு இருக்கு. ஆனா இப்ப என்ன, இப்ப டிடிவிக்கு என்ன செல்வாக்கு இருக்கு நான் பகிரங்கமா கேட்கிறேன். அவரு எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்றதுக்கு பின்னாலே மிகப்பெரிய ஒரு அன்டச்சபிலிட்டியாக முக்குளத்தோர் சமுதாயத்தை கருதுகிறார். அதற்கு காரணம் அம்மா ஜெயலலிதா அம்மாவுடன் சசிகலா அவர்கள் நெருக்கமாக 30 ஆண்டுகள் இருந்தபோது அவர் முக்குளத்தோர் எல்லாம் முன்னேறி விட்டதாக அவர் ஒரு பொய் குற்றச்சாட்டை சொல்றாரு. அது இல்ல, நீங்க சசிகலா ஜாதி அரசியல் பண்ணியிருந்தா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்க மாட்டாங்கல்ல. ஒரு செல்லூர் ராஜோ திண்டுக்கல் சீனிவாசனவோ ஆக்கி விட்டு போயிருப்பாங்கல்ல. அவங்க ஜாதி அரசியல் பண்ணல. அதனாலதான் எல்லோரும் அவங்க ஜாதி, அவங்களுக்கு ஒரு சாதி முத்திரை குத்தப்பட்டதை தவிர அவங்க சாதி அரசியல் பண்ணல. டிடிவியும் ஜாதி அரசியல் பண்ணல. ஆனா உங்களுக்கு செல்வாக்கு எங்க இருக்கு? சசிகலாவுக்கு, டிடிவிக்கு, ஓபிஎஸ்ன்றதை நான் சொல்ல வர்றேன். உங்களுக்கு எங்க இருக்குன்னு கேட்டா, நீங்க முக்குளத்தோர் சமூகத்துக்கு மிகப்பெரிய அளப்பரிய தியாகம் பண்ணல. மற்ற ஜாதியெல்லாம் புறக்கணிச்சுட்டீங்க. 10 இருக்கும்போது அவங்களுக்கு பெரிய வாய்ப்பு கொடுக்கல. நாங்களாம் பார்த்தவங்க. உங்களால பெரிய முன்னேற்றம் இல்லை. ஆனாலும் உங்களை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி இந்த முக்குளத்தோர் சமூகத்தை பந்தாடுகிறார், தீண்டத்தகாதரா பார்க்கிறார், அவர்களை மிகவும் இழிவுபடுத்துகிறார் என்ற குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு தெற்கே நாடாளுமன்றத்தில் அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சது. இதற்கு அவரே திட்டமிட்டு எடப்பாடி நடவடிக்கையால் மதுரையில மாநாடு போட்டார், பெரிய மாநாடு. மாநாடு நடத்துனது செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்ப உதயகுமார். ஆனா அவரு எடப்பாடிய பேச்சை நீங்க பாருங்க. அதுல நன்றி சொல்லும் போது தங்கமணி, வேலுமணிக்கு நன்றி சொன்னாரே தவிர ஒரு ராஜன் செல்லப்பாவுக்கு, ஒரு செல்லூர் ராஜுக்கு, உதயகுமார் பேரவே சொல்லல மதுரையில் நடத்துற மாநாட்டில். காரணம் என்ன? 3 பேருமே முக்குளத்தோராக இருக்கிறாங்க. அது அந்த எண்ணம் வந்துருச்சு. அதே மாதிரி அவர் ஆட்சியில கடைசியில வெளியேறும் போது 10.5% இடஒதுக்கீடை
முக்குளத்தோருக்கு எதிராக கொண்டு வந்தார்ன்ற குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு. இப்ப கட்சிக்குள்ளேயும் அவரை சமமா நடத்துறது இல்லை. பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் இருக்காருன்னா அவரை மதிக்கிறதே இல்லை. மதிக்காதனால தானே கூட்டணி பேச்சுவார்த்தை டெல்லிக்கு போகும்போது கூட்டு போல. சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார், அமைப்பு செயலாளர் செல்லூர் ராஜு, அவங்கள குச்சி கூட மதிக்கிற அளவுக்கு மதிக்கல. காரணம், டெல்லிக்கு போகும்போது யார் வந்தா? CV சண்முகம், யாரு? KP முனுசாமி. அங்க சென்னையில மீனவ சமூகத்துல பிறந்து ஒரு கிறிஸ்தவராக இருந்து ராயபுரத்துல அவர் சொன்ன 25 வருஷம் முடிசூடா மன்னனா இருந்தார் ஜெயக்குமார். அவங்க குடும்பம் திராவிட இயக்க குடும்பம். நல்ல ஒரு பேச்சாளர், எழுத்தாளர், ஆற்றலாளர் ஜெயக்குமார். சென்னையில இருக்காரு. பேச்சுவார்த்தைக்கு அமித்ஷாட்ட போகும்போது அவரை கூட்டு போயிருக்கலாம்ல. அப்ப பட்டியல் சாதி சமூகத்தை முழுமையாக புறக்கணிக்கிறார் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி. அதே போன்றுதான் முக்குளத்தோர் சமூகத்துக்கு பேருக்கு அலங்காரத்துக்கு பதவி. அதே மாதிரி இஸ்லாமியரை சுத்தமா அன்டச்சபிலிட்டியா பாக்குறாரு. அதான் தமிழ் மகன் ஹுசேன் ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி வச்சிருக்காரு. ஏங்க நீங்க டெல்லிக்கு கூட கூட்டு போகணும், டெல்லிக்கு கூட்டு போயிருக்கணும் பொருளாளரையும் அவைத்தலைவரையும், போகல. இங்க பேச்சுவார்த்தை ஜெயக்குமாரை கூப்பிட்டுக்கணும் இல்ல. இதெல்லாம் சாதி ரீதியாக பாஜக செய்யற வேலை. ஜாதி ரீதியாக கொங்குல பிஜேபி பெல்ட் இருக்கிறதா கருதுறான். இல்ல, கொங்கு மக்கள், உழைப்பாளி மக்கள், பாட்டாளி மக்கள் தெளிவா இருக்காங்க. திராவிட இயக்க வளர்ந்த இடம், அங்க பாஜகவுடைய செக்கு செல்லாது. ஜாதி அரசியல் கொங்கு மக்களுக்கு செல்லாது. அதே மாதிரி வன்னியர் பகுதியில தான் திமுக முதல் 1957 15 சீட்டு பிடிச்சி, 62 50 சீட்டு பிடிச்சி. அங்கேயும் ஜாதி அரசியல் ஏற்படாது. அதனால உங்க கணக்கு தப்பு. அதனால முக்குளத்தோர் சமுதாயம் 3 பேர் ஒன்னும் சேர மாட்டான், கல்லர் மரவர் அகபர் ஒன்னும் சேர மாட்டான்னு நினைக்கிறாங்க. ஆனா நான் சசிகலாவுக்கு ஓபிஎஸ்க்கு டிடிவிக்கு என்ன சொல்றேன்னா, ஏன் ஓபிஎஸ் தமிழ்நாடு கூட முதலமைச்சராக இருந்தவர், துணை முதலமைச்சராக இருந்தவர், நீலகிரியில் நிற்கலாம்ல, தர்மபுரியில் நிற்கலாம்ல, கிருஷ்ணகிரியில் நிற்கலாம்ல, ஏன் ராமநாதபுரத்தில் நின்றாரு? அப்ப உங்களுக்கு தூக்கி பிடிக்கிறதுக்கு இடம் ராமநாதபுரம் தான். டிடியை தூக்கி பிடிக்கிற இடம் கோயில்பட்டி, ஆண்டிப்பட்டி, தேனி தான். சசிகலாவுக்கு உசிலம்பட்டி தான். அப்ப உங்களால் எந்த விதமான பயன் பெறவில்லை என்றாலும் அந்த மக்கள் திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி முக்குளத்தோர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை புறக்கணிப்பதோடு அந்த மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார் அப்படின்ற குற்றச்சாட்டு உங்க மேல இருக்கு. இப்பதான் நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, நீங்க இந்த தேர்தலில் உங்களை நம்பி இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களுக்கும் தெற்கே இருக்கக்கூடிய முக்குளத்தோர் மக்களுக்கும் 3 பேர் என்ன செய்ய போறீங்க? ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா என்ன செய்ய போறீங்க? தொடர்ந்து இந்த மக்களை பழிவாங்குகின்ற முக்குளத்தோர் மக்களை பழிவாங்குகின்ற, முக்குளத்தோர் மக்கள் என்று சொன்னாலே அந்த மக்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துகின்ற எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்க போறோம்னு சொல்லி கோயில்பட்டியில, ஆண்டிப்பட்டியில, ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா ஓட்டு கேட்டு வர போறீங்களா? இருக்கிற மரியாதை போயிடும். அதனால நீங்க எடுக்க வேண்டிய முடிவு என்ன? ஒண்ணு, பாஜக தான் அதிமுக என்ற மிகப்பெரிய இயக்கத்தை புரட்சி தலைவி மரணத்துக்கு பின்னால் அழித்து விட்டது, அழித்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தோளில் ஏறி நம்முடைய காதை கடித்து அதன் மூலமாக இங்கே வர துடிக்கிறது. ரெட்டலையை கருக செய்து தாமரையை முளைக்க வைக்க நினைக்கிறது. நன்றி யாருக்குமே இல்லை. ஓபிஎஸ் நீங்க தான் முதல் போய் மோடிட்டு சேர்ந்தீங்க, டிடிவி நீங்க தான் முதல் போய் சேர்ந்தீங்க, சசிகலா ஆதரிச்சு பேசுறீங்க. உங்களுக்கு இவ்வளவு நன்றி உணர்ச்சியோட பாஜக, நன்றி உணர்ச்சியே இல்லாத கட்சி, யாரையும் அழித்து அந்த இடத்துக்கு வர வேண்டிய கட்சி பாஜக தான். தமிழ்நாடு கூட இல்லை, இந்தியா முழுவதும் நடந்திருக்கு. மராட்டியத்துல, பீகார்ல, வடகிழக்கு மாநிலங்கள்ல அவங்க யார நம்பி அவங்க கூட போறாங்களோ அவங்கள தோல்ல கையை போட்டு அவனை கொல்ற வேலை தான் பாஜக வேலை. இப்ப 3 பேருமே மதிக்கல, 3 பேருமே மதிக்கல. காரணம், 3 பேருக்கும் சமூக பின்னணியில் கருதுறாங்க. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ சமூக பின்னணி உங்க 3 பேருக்கும் தெற்கே இருக்கிறது. அதான் அதிமுக டெபாசிட் ராமநாதபுரத்துல போச்சு, தேனியில போச்சு, கன்னியாகுமரியில போச்சு, நாகர்கோவில்ல போச்சு, திருச்செந்தூர்ல, தூத்துக்குடி, வரிசையா போகுது. காரணம், நீங்க அந்த மக்களுக்கு பெரிதா இல்லை என்றாலும் மக்களின் பிரதிதான் உங்களை அடையாளம் காணுகிறார்கள். நாடு முழுவதும் அதிமுக தொண்டர்களும் உங்கள் மீது அனுபவத்தில் இருக்கிறாங்க. அப்ப இந்த மக்களுக்கு, உங்கள் நம்பியுள்ள மக்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க இந்த தேர்தலில்? ஒண்ணு, அதிமுகவை நடத்துவதற்கு எடப்பாடி ஒன்றும் வலிமையான தலைமை இல்லை. ஓபிஎஸ் ஒரே நாள்ல அலுவலகத்தில் போய் உட்கார்ந்தாரு. அதே மாதிரி நீங்க 3 பேர் ஒன்று சேர்ந்தா எங்க மாதிரி ஆட்கள், எங்களை போன்றவர்கள் தலைகருத்துகளாக இருந்து கருத்து வேறுபாடுகள் 1000 இருக்கு. அண்ணா சொன்னாரு, திராவிட நாடு கேட்டு
நாட்டு பிரிவினை கேட்டு வேலூர் சிறையில் விலைவாசி போராட்டத்தில் இருந்தாரு. சீனா படையெடுத்தான். தம்பிகளா, வீடு இருந்தாலும் ஓடு மாற்ற முடியும். இப்போதைக்கு நம்ம திராவிட நாடு கேட்பதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கிறது. ஆனால் இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் அந்நிய சக்தியிலிருந்து, ஆகவே திராவிட நாடு கொள்கையை கைவிடுவேன்னு சொன்னார். அது மாதிரி சசிகலாவுக்கு நமக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், ஓபிஎஸ் மேல கருத்து வேறுபாடு இருக்கலாம், டிடி மேல இருக்கலாம். ஆனா அதிமுக என்கின்ற இயக்கத்தை நாசகார சக்தி மிகப்பெரிய கொடூர வாளோட வர்றான் பாஜக. அந்த பாஜக நம்முடைய காப்பாற்ற வேண்டும் அதிமுகவை. அதான் இப்ப பாசிச கும்பலை காப்பாற்ற வேண்டும், திராவிட இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும். இப்ப நடக்கிற போர் திராவிடத்துக்கா ஆரியத்திற்கா? இந்த ஆரியத்துல நம்மளும் போய் பலியாயிடக்கூடாது. அப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலை, உங்களை நம்பி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி முக்குளத்தூர் மக்களை, பட்டியல் சாதி மக்களை, இஸ்லாமிய மக்களை, கிறிஸ்துவ மக்களை அனைத்தையும் பழி வாங்குகின்றார். அவருக்கு பாடம் புகட்டுவருக்கு, அதிமுகவை கைப்பற்றுவருக்கு எந்த விளைவும் சந்திக்க தயார் வந்தால் தொண்டர்களும் நாட்டு மக்களும் உங்களுக்கு பின்னாடி தள்ளுவாங்க. இல்லையா, இந்த தேர்தலில் உங்களால பாஜகவை எதிர்க்க முடியாது. அசிங்கமா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் சொல்லி மட்டும் வந்துடாதீங்க. இந்த ஒரு முறை வைகோ சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்தார், மதிமுக புறக்கணிக்கணும் முடிவெடுத்தார், வரலாறு அது மாதிரி உங்களால எதுவுமே முடியலையா 3 பேர்னால, இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் புறக்கணிச்சுட்டு போயிருங்க. ஆனா உங்க நம்முடைய மக்களும் தொண்டர்களும் ஏமாளியா ஏமாந்து நிக்கிறான். மிகப்பெரிய சமூகம், மிகப்பெரிய தொண்டர் பட்டாளம் நம்பி இருக்கிறாங்க. தலைமை தாங்குவதற்கு, உங்களை வழிநடத்துவதற்கு தலைவர்களாக தளபதியில இருந்து கோடான கோடி தொண்டர்கள் இருக்காங்க. எடப்பாடி ஒன்றும் பெரிய வலிமையான தலைமை இல்லை. ஒரே நாள்ல நாம் நினைத்தால் அதிமுக நாம் தான் என்று சொல்ல முடியும், ரெட்டலை நமக்குத்தான் என்று சொல்ல முடியும், கட்சி நமக்கு தான் என்று சொல்ல முடியும். அந்த சொல்ல வேண்டிய காலகட்டத்தை உருவாக்குறதுக்கு ஆற்றல் நம்மிடம் இருக்கிறது. நீங்கள் தயாரா என்ற கேள்வியை தான் மக்கள் சார்பாக கேட்கிறேன். வணக்கம்.